ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். பிக் பாஸ் சீசன் 8ஓட 13வது வாரத்துக்கான நாமினேஷன் முடிவுகள் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த நாமினேஷன் முடிவுகளில் 8 பேர் கொண்ட பட்டியல் வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த 8 பேர் கொண்ட பட்டியலில் யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அன்அஃபிஷியலாக அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்க. வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போலாம். முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின். அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 7161 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16.68% இருந்துட்டு இருக்காங்க ஜாக்லின். இரண்டாவதாக தீபக். அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 6773 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.77% இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய தீபக் அவர்கள். அதுக்கடுத்த மூன்றாவதாக ராணுவ அவர்கள். அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 5810 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.53% இருந்துட்டு இருக்காரு ராணவ். அதுக்கடுத்த நான்காவது பொசிஷனில் பவித்ரா ஜனனி அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5666 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.19% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். அண்ட் விஜய் விஷால் அதுக்கடுத்த பொசிஷனில் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4996 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.63% ஐந்தாவது பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காரு நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். ஆறாவது பொசிஷனில் மஞ்சரி. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 4667 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.82% வந்து இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் அருண் பிரசாத் 4462 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.39% இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள். ஏழாவது பொசிஷனை பிடிச்சிருக்காரு. அதுக்கடுத்து எட்டாவது பொசிஷனில் ரயான். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3426 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.98% வந்து இருந்துட்டு இருக்கார் நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ இதுதான் ஓட்டிங் முடிவுகள். எதுவுமே நம்ம ஸ்க்ரீன்ஷாட்ஸோ இல்லை வந்து ஓட்டிங்ஸோ என்ன நம்ம வந்து போடல, அப்படியே வந்து நான் சொல்லிட்டேன், ப்ரீச் பண்ணிட்டேன். ஸோ எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் போல் தான். பட் முத்துக்குமரன் அண்ட் சௌந்தர்யா இவங்க 2 பேருமே நாமினேஷனில் வராதனால சும்மா இருக்கக்கூடிய டம்மி பீஸுங்கெல்லாம் எவிக்ட் ஆகி வெளியே போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்கும்போது ரயான் அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து இருந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி மஞ்சரி அவர்களுக்கும் பவித்ரா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் நாமினேஷனில் வரல. ஸோ இதன் காரணமாக இவங்களுக்கு ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து மஞ்சரிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பவித்ராவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தீபக் அண்ட் ஜாக்லின் இவங்களுக்கு 4 பேருக்குமே முத்துக்குமரனுடைய ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு. அண்ட் சௌந்தர்யாவுடைய ஓட்டிங்ஸ் வந்து யாருக்கு போகும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.